சரியா அமைஞ்சிச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை சூப்பரா மாறும் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குழந்தையோட அந்த நேரம் அந்த செகண்ட் தான் அந்த குழந்தைக்கு வாழ்க்கையே திருப்பு முனையா அமையும். வெல்கம் டு டெய்லி அஸ்ட்ராலஜி. ஒரு குழந்தையோட லக்னம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை இந்த லக்னத்துல பிறந்துச்சு அப்படின்னா அந்த லக்னத்துக்கு உரிய காரகனாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அவங்களுடைய கேரக்டரே மாறிடும். இப்போ சப்போஸ் உங்களுடைய லக்னம் தனுசு அப்படின்னா அந்த குழந்தையோட லக்னம் தனுசா இருக்கிறதுனால அது மிகப்பெரிய போர் தொடுக்கிற வீரனாகவும் மிகப்பெரிய ஆர்மி ஆபீசராகவும் இந்த ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்புலாம் பண்ணும். அப்போ ஒரு குழந்தைக்கு லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சந்திரனோட நிலை. சந்திரனோட நிலை கரெக்டா உச்சத்துல இருக்கணும். ஒரு ராசி கட்டத்துல பிறந்திருக்க ராசியில சந்திரன் எந்த கட்டத்துல உச்சமா இருக்காரோ அந்த உச்சநிலையை வச்சு அந்த குழந்தையோட பரிமாண வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருந்து காலேஜ் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அதோட ஒர்க் ஸ்டேஜ், அப்படி அந்த குழந்தையோட ஒவ்வொரு ஸ்டேஜுமே சந்திரன் தான் முடிவு பண்ணுவார். ஏன்னா சந்திரன் தான் அந்த குழந்தையோட மனோபாவத்துக்கு காரணம். அப்படி சந்திரன் உச்சமா அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா நிச்சயமா அது மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான குழந்தையா தான் இருக்க முடியும். அடுத்து பஞ்சாங்கம் அடிப்படையில ஒரு குழந்தை முகூர்த்த நேரத்துல பிறந்தா ரொம்பவே நல்லது. அந்த முகூர்த்த நேரத்துல நல்ல ஒரு அபிஜித்த முகூர்த்த நேரமோ இல்ல ஒரு சுப ஓரையில பிறந்தா அந்த குழந்தை சாதாரணமான விஷயமா இருந்தாலும் அதிகமா சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிற எல்லாத்துக்குமே மத்தவங்களுக்கு கொடுத்து தானும் வாழும். அதே மாதிரி அந்த முகூர்த்த நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தை மேஷம், சிம்மம், கடகம் இந்த ஒரு ராசியில உச்சத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையை நீங்க சொல்லவே வேணாம். மிகப்பெரிய சுபிட்சமான குழந்தையா இருக்கும். அந்த குழந்தைய வச்சு அவங்க லைஃப்ல என்னெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே சாதிச்சிருவாங்க. அவங்க ஒரு சீஃப் மினிஸ்டராவோ பிரைம் மினிஸ்டராவோ பிரசிடென்டாவோ இருந்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ரொம்ப உதவிகரமா இருப்பாங்க. இப்படி பயனுள்ள குழந்தையா உங்க குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா அந்த குழந்தையோட பிறந்த நேரத்தை சூஸ் பண்ணுங்க. ஜாதக அடிப்படையில இந்த பிறந்த நேரம் ஒரு குழந்தையோட லக்னத்துல இருந்து அதோட வாழ்க்கையவே மாத்திரும். சோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. டெய்லி அஸ்ட்ராலஜி ஷோ நீங்க பார்த்து எங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருங்க. ஒரு குழந்தையோட பிறந்த நேரம்